புலம்பெயர்ந்து வாழ்கிற ஈழத்தமிழர்களுக்கு அவசர அழைப்பொன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து இந்த காணொளியை முழுமையாக பார்த்து மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். செய்தியாக கடந்து போகாமல் அதுக்குள்ளே இருக்கிற விடயத்தை ஆராய்ந்து அறிந்து அது உங்களுக்கோ உங்களுடைய உறவுகள் நண்பர்களுக்கோ ஏதோ ஒரு வகையில் பாதிப்பாக அமையும் என்றால் அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது பொருத்தமாக இருக்கும். உங்களுக்கு தெரிந்திருக்கும், சில நாட்களுக்கு முன்பு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. கடந்த 3ஆம் மாதம் 28ஆம் திகதி ஒரு வர்த்தமானி வெளியிடப்பட்டிருப்பதாகவும் அந்த வர்த்தமானியில் தரிசு நிலங்கள் அல்லது ஏற்கனவே மக்கள் கைவிட்ட நிலங்கள் இப்ப பயன்படுத்தப்படாமல் இருக்கும் தானே, அந்த மாதிரியான காணிகளை எல்லாம் அடையாளப்படுத்தி அந்த காணிகள் இன்னும் 3 மாத காலத்தில் அரசுடைமையாக்கப்பட இருக்கிறது என்ற ஒரு வர்த்தமானி வெளியிடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் பக்கத்தில் ஒரு காணொளி ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். அந்த காணொளியில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றதை கேட்கலாம். அதுக்கு முதல் அவர் அதில் எழுதியிருக்கிற விடயத்தை வாசிக்கிறேன். வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக 5940 ஏக்கர் காணிகள் 3 மாதங்களுக்குள் ஒருவரும் உரிமை கோராவிட்டால் அரச காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என்று 28/3/2025 திகதியிடப்பட்ட 2430 இலக்கமிடப்பட்ட வர்த்தமானியில் காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் 4ஆம் பிரிவின் கீழ் பிரசுரமாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். அதில் அடைப்புக்குள்ள ஆங்கிலம் மற்றும் சிங்களத்தில் மட்டுமே இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விடயத்தை எழுதியிருக்கிறார். அதை விட இன்னும் சில விடயங்களுக்கு கீழே எழுதியிருக்கிறார். அவர் அந்த காணொளியில் சொன்ன விடயத்தை கேளுங்கோ. முக்கியமான ஒரு விடயம் சம்பந்தமாக இந்த காணொலியை நான் வெளியிடுகிறேன். இன்று காலை முரசு பத்திரிகையிலே வடக்கில் 5940 ஏக்கர் நிலத்தை அரசு இரகசியமாக கபலீகரம் செய்வதாக செய்தி வெளிவந்திருக்கிறது. சட்டம் சந்தடியின்றி வர்த்தமானி வெளியிடப்பட்டதாக விவரங்களோடு செய்தி வந்திருக்கிறது. இதிலே அதாவது மார்ச் மாதம் 28ஆம் திகதி இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலே யாழ்ப்பாணத்திலே 3669 ஏக்கர் காணியும், முல்லைத்தீவு மாவட்டத்திலே 702 ஏக்கரும், கிளிநொச்சி மாவட்டத்திலே 515 ஏக்கரும், மொத்தமாக 5940 ஏக்கர் நிலங்கள் வடக்கு மாகாணத்திலே சுவீகரிப்பு செய்வதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலேயுமே இந்த காணிகள் தொடர்பான சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். நான் சொல்றதை விட ஒரு சட்டத்தரணியாக அவர் சொன்ன விடயங்களை கேட்டுட்டு வாங்குவோம். இந்த வர்த்தமானி பிரசுரம் காணி நிர்ணய கட்டளை சட்டம் என்ற ஒரு சட்டம் இருக்குது. 1931ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்னரே உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம். அந்த சட்டத்தில் இந்த தரிசு நிலங்களாக இருக்கிற காணிகள், அதாவது யாரும் உபயோகிக்காமல் இருக்கிற காணிகள் அரச காணிகள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டுமல்ல, அந்த சட்டத்தில் 4ஆம் பிரிவின் கீழே ஒரு பூர்வாங்க அறிவித்தல் ஒன்று பிரசுரிக்கலாம். அந்த பூர்வாங்க அறிவித்தல்ல அந்த காணிகளோட எங்கே இருக்கிறது, காணிகளோட பெயர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு இது சம்பந்தமாக, இந்த காணிகள் சம்பந்தமாக யாருக்காவது உரிமை இருக்கிறது என்று சொன்னால் 3 மாத கால அவகாசத்துக்குள்ள அந்த வர்த்தமானி பிரசுரிக்கப்பட்டு 3 மாத காலத்துக்குள்ள அவர்கள் காணி ஆணையாளர் நாயகத்திட்ட தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும். அப்படி அந்த கோரிக்கைகளை முன்வைக்காமல் விட்டால் அது அரச காணியாக பிரகடனப்படுத்தப்படும். ஆனால் அந்த 3 மாத காலத்துக்குள்ள யாராவது இந்த காணியில எனக்கு உரிமம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு கோரிக்கையை கொடுத்தால் 6 மாத காலத்துக்கு அப்படியாக இது அரச காணி என்ற அறிவிப்பு கொடுக்க முடியாது. ஆனால் அந்த அவர்களோட கோரிக்கையை சோதித்து பார்க்க வேண்டும். அந்த கோரிக்கை சரியானதா, அப்படி அவர்கள் சொன்னால் அவர்களிடத்தில் ஆவணங்கள் இருக்கிறதா, இது எங்கட காணி என்று நிரூபிப்பதற்கான ஆவணங்கள் இருக்கிறதா என்பதை முதல்ல சோதித்து பார்த்து அந்த காணி உத்தியோகத்தர் அப்படியான உரித்து அவர்களுக்கு இருக்கிறது என்று தீர்மானித்தால் மட்டும்தான் அந்த காணி விடுவிக்கப்படும். ஆனபடினால இதுல மோசமான ஒரு விஷயம் இப்ப நடந்திருக்குது. இந்த அட்டவணையில பல இடங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இதுல நீங்கள் பார்க்க வேணும், உங்களோட பிரதேசங்களில் இருக்கிற பல இடங்கள் குறிக்கப்பட்டிருக்கலாம். ஆகவே இந்த காணிகளில் உபயோகிக்கிறவர்கள்
இந்த கோரிக்கையில முன்வைக்க வேணும். இது எங்களுக்கு உரித்தான காணி என்ற கோரிக்கையில் எழுத்து மூலமாக முன்வைக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் அரசாங்கத்திற்கு நாங்கள் சொல்லியிருக்கோம், இந்த வர்த்தமானி பிரசுரத்தை உடனடியாக மீள கைவாங்க வேண்டும் சொல்லியிருக்கோம். அதுக்கு காரணம், நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த உரிமங்களை நிரூபிக்கிறதுக்கான ஆவணங்கள் பல இடத்துல இருக்காது என்பது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். குடிபெயர்ந்திருக்கிறார்கள் இருக்கணும், வேற நாடுகளுக்கு போயிருக்கிறார்கள் இருக்கணும். அது அவர்களுடைய காணிகள் எல்லாம் கைவிடப்பட்ட காணிகளாக சில கருதப்படுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. நாங்கள் புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிறவர்களுக்கும் ஒரு விசேஷித்த வேண்டுகோள் விடுக்கிறோம். இந்த நேரத்தில் உங்களுக்கு சொந்தமான காணிகள் இங்கே இருக்குமாக இருந்தால் தயவு செய்து இங்கே வந்து அல்லது ஒரு சட்டபூர்வமாக அட்டோர்னி தத்துவக்காரர் ஒருவரை நியமித்து அவர் மூலமாக இந்த காணிகளுடைய உரிமங்களை நீங்கள் கோர வேண்டும். நீங்கள் நாட்டை விட்டு போயிருக்கலாம், ஆனால் இங்கே எங்களுடைய நிலங்கள் அரசு உடைமையாக்கப்பட போவது என்பது ஒரு மிகவும் மோசமான ஒரு விடயம், ஒரு பாரிய விடயம். சரி, உங்களுக்கு அந்த காணிகளை வைத்திருப்பதிலே அக்கறை இல்லை என்று சொன்னாலும் உங்களுடைய அட்டோர்னி தத்துவக்காரர் மூலமாக அதை இங்கே வாழ்கிற மக்களுக்கு எழுதி கொடுங்க. இங்கே காணி இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு, இல்லாட்டி குறைவாக இருக்கிற மக்களுக்கு, இல்லாட்டி பிள்ளைகளுக்கு காணி கொடுக்க முடியாமல் இருக்கிற மக்களுக்கு, இங்கே வாழ்ற மக்களுக்கு அந்த காணிகளை நீங்கள் இனாமாக எழுதி கொடுங்க. இது அரசு உடைமையாக போவதற்கு தயவு செய்து அனுமதிக்க வேண்டாம். இதுக்கு மேலதிகமாக இந்தியாவில் அகதிகளாக ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 லட்சம் அண்மித்த அளவு மக்கள் இப்ப 1.5 லட்சம் இருந்தார்கள், சிலர் திரும்பி வந்திருக்கிறார்கள். 1 லட்சம் போன்ற அளவுக்கான மக்கள் இன்னமும் சர்வதேச சட்டத்தில் அகதிகள் என்ற பெயரோடு இருக்கிறார்கள். அப்ப ஒரு நாட்டு மக்கள் இன்னொரு நாட்டில் சர்வதேச வரவிலக்கணத்தின் படி அகதிகளாக இருக்கிற போது அவர்களுடைய நிலங்களை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லி அரசாங்கம் கையகப்படுத்துவது முறையற்ற செயல். இந்த காணொலியை நீங்க பார்த்திருப்பீங்கள். இதுல எம்.ஏ. சுமந்திரன் அவர்களினுடைய விடயத்தை கொண்டு வந்து சேர்த்ததால நிறைய பேர் இந்த தேர்தல் காலம் என்றதால பல மாதிரி யோசிப்பீர்கள். எந்த நோக்கமுமே எனக்கு இல்லை. யார் சொல்றார், எந்த சந்தர்ப்பத்தில் சொல்றார் என்றதை தாண்டி சொல்லப்படுகின்ற விடயங்கள் மிக முக்கியமான பேசுபொருள் உள்ள விடயங்களா இருக்குதுன்றா, அதனால தமிழ் மக்களுக்கு பாதிப்பு இருக்குண்டா, அதை விழிப்புணர்வு அடிப்படையில் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் சொல்லி இருக்கிற விடயத்தில் மிக முக்கியமானது புலம்பெயர் தமிழர்களுக்கான அழைப்பு தான். நீங்க அங்க இருந்து உங்களுக்கு இங்க ஏக்கர் கணக்கில் காணி இருக்குது, நீங்க வரும்போது பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், 10 வருஷத்துக்கு பிறகு பார்க்கலாம் என்று விட்டுட்டு இருப்பீர்களாக இருந்தால் அந்த காணி இந்த வர்த்தமானி நீக்கப்படாமல் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த காணி அரசுடைமையாக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியான காணிகளை விட்டுட்டு என்னென்றாலும் ஆகட்டும், அது அரசாங்கம் எடுத்தாலும் பரவாயில்லை என்று இருக்கிறவர்கள் இந்த மாதிரியான காணிகளை உரிமை கோரி அதை ஏழை மக்களுக்கு அல்லது காணி தேவையுடையவர்களுக்கு கொடுக்கறதுக்கான முயற்சியை செய்யுங்க. நீங்கள் நேராக வந்து அந்த காணியினுடைய உரிமையை கோரலாம். அப்படி இல்லை என்றால் அட்டோர்னி தத்துவக்காரர் ஒருவரை நியமித்து நீங்கள் அந்த காணியினுடைய உரிமையை கோர முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் மிகுந்த வெளிப்படையுங்கள். இதை செய்தியாக கடந்து போகாமல் எல்லாரிலேயுமே இருக்கிற பிள்ளை தவறு என்னென்றால் அது நாங்களும் அந்த மாதிரியான தவறுகளை விடுறோம். இன்னும் 1.5 மாதம் அப்படி இருக்குது தானே, எனவே நாங்கள் அவருக்கு பார்த்து என்ன நடக்குது, சில வேளைகளில் நீக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு போட்டு நீங்கள் அங்கே இருக்காமல் தயவு செய்து உடனடியாகவே இந்த விடயத்தில் இறங்கி செயற்பட்டு அந்த காணியினுடைய உரிமையாளராக மாறி உரிமை கோருங்கோ. அப்படி இல்லை என்றால் அதை தேவையுடைய மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கன்றதை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறேன். இதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஒரு கேள்வியாக முன்வைத்து இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது 3ஆம் மாதம் 28ஆம் திகதி. அது தமிழில் இல்லை, ஆங்கிலத்திலேயும் சிங்களத்திலேயுமே இருக்கிறது என்பது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். ஆனாலும் இப்போது இந்த வர்த்தமானியை அடையாளப்படுத்தி வெளியிட துணிந்தவர்கள் யார், வெளியிட்டது என்பது உண்மையிலே தெரியல, பத்திரிகையில் வந்ததாக தான் சொல்லப்படுது. எனவே அப்படி வந்த வர்த்தமானி அறிவித்தல் சம்பந்தமான விடயம் ஏன் அந்த 3ஆம் மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு அல்லது ஒரு 4ஆம் மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஒரு நெருங்கிய காலப்பகுதியில் வரையலை என்றது பெரிய ஒரு கேள்விக்குறி. எனவே எல்லாருமே மக்களை வாக்குகளுக்காக பயன்படுத்துறதுக்கும் மக்களினுடைய வாக்குகளை எப்படி பெற முடியும், இதை தேர்தல் காலத்தில் கொண்டு வந்தோம்னா இது கொஞ்சம் பெரிய அளவில் பேசப்படும் என்ற அளவுக்கு யோசித்து தான் செய்கிறார்கள் போல தெரியுது. இது என்னுடைய ஒரு பெரிய சந்தேகமும் கேள்வியும். எனவே இது வேலைக்கே கொண்டு வரப்பட்டிருக்கணும். ஏனென்றா 3ஆம் மாதம் 28ஆம் தேதி வெளியிடப்பட்டிருக்கிறது. 3 மாத கால நீடிப்பு இருக்கிறது. 4ஆம் மாதம் 28, 5ஆம் மாதம் 28, 6ஆம் மாதம் 28ஆம்
திகதிக்கு முன்னம் இந்த விடயம் என்றது உரிமை கோரப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. எனவே எல்லாரும் சுயநலமாக செயற்படுறார்கள் என்றதுக்காக சரி இது நீ அங்கே போய் என்ன செய்கிறது என்று இருக்காமல் தயவு செய்து இந்த காணி விடயத்தில் மிகுந்த கவனம் எடுத்து கொள்ளுங்கோ.